எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் எளிய வீட்டு வைத்தியங்கள் தான் சில பார்க்க போகிறோங்க. வாருங்கள் பதிவுகள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். நோயின் வந்துட்டாலே மருத்துவரிடம் ஓடுவதை விட சில எளிய வீட்டு வைத்திய முறைகள் மூலமாக சரி செய்து கொள்ளலாங்க. என்னென்னா, நெஞ்சு சளி பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சில குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நல்லா சுட வச்சுட்டு ஆற வச்சுட்டு நெஞ்சில் தடவி பாருங்களேன், சளியெல்லாம் குணமாயிடுங்க. அடுத்து தலைவலி சில பேர்த்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 5-6 துளசி இலை இருக்குது இல்லைங்களா, அதோட ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 லவங்கம் சேர்த்து நன்றாக அரைச்சிட்டு நெத்தியில் பட்டு போடுங்களேன். தலைவலி எப்படி குணமாகுதுன்னு பாருங்கள். சில பேர்த்து தொண்டை கரகரப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா, பாலில் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலரிசி இதெல்லாம் போட்டு வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டு தொண்டை கரகரப்பு குணமாகுங்க. தொடர்ந்து விக்கல் இருந்துகிட்டே இருக்கா, கவலைப்படாதீங்க. நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் இடித்து சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதோட தேன் கலந்து சாப்பிடுங்களேன். விக்கல் நின்றுடுங்க. வாய் துர்நாற்றம் இருக்குதா, கவலையே வேண்டாங்க. சட்டியில் படிகாரம் இருந்துச்சுன்னா அதை போட்டு காய்ச்சி ஆற வச்சு அதனை ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு வாய் கொப்பிச்சு வந்தீங்கன்னாவே வாய் நாற்றம் போகும். நம்மளுக்கு வாய் நாற்றம் போகும்னா படிகாரம் இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து தான் செஞ்சுக்கணுங்க. சில பேருக்கு மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்குங்க. அவங்க என்ன பண்ணலான்னா, செம்பருத்தி இலைகளை காய வச்சு அதை தூள் செய்து தினமும் 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல்லாம் இருக்காதுங்க. சீதபேதி இருக்கவங்க என்ன பண்ணால், மலைவாழைப்பழத்தை நல்லெண்ணெயில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சீதபேதி நின்று போயிடுங்க. அதே போல் ரஸ்தாளி பழத்தில் பொட்டுக்கடலை வச்சும் சாப்பிடுவாங்க. அதுவும் சீதபேதியை நின்றுடுங்க. உடனே டாக்டர்கிட்ட போகாமல் சில வைத்தியம்லாம் வீட்டிலே செஞ்சுக்கலாங்க. சில பேர்த்துக்கு வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா, சிறிது வெந்தயத்தை எடுத்துகிட்டு நெய்யில் வறுத்துட்டு ஆற வச்சு பொடி செஞ்சுட்டு மோரில் கலந்து குடிச்சு பாருங்களேன், வயிற்று வலிலாம் எப்படி நீங்குதுன்னு. அஜீரணமாக இருக்கா, ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம் மூன்றி கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டுங்க. அதை வடிகட்டி குடிச்சு பாருங்களேன், ஜீரணம் ஆகிடுங்க. குடல் புண்ணுனால், அதாவதுங்க அல்சர்னாலும் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா, விரலி மஞ்சள் கிடைக்குங்க. அதை தணலில் சுட்டு சாம்பலாகும் வரை எரிக்கணுங்க. அந்த எரித்த இதை சாம்பலை என்ன பண்ணணுன்னா நுணுக்கிட்டு அதை தேனில் கலந்து சாப்பிட்டு பாருங்களேன், குடல் புண்ணெல்லாம் ஆறுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் முடியலைன்னா வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுங்களேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.